வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த விவாதம் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட கால அஜெண்டாஸில் ஒன்றா இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது. ஸோ நம்ம ஊரில் திமுக கருணாநிதியினுடைய காலத்தில் அவர்கள் அதை வரவேற்றார்கள் அப்படின்னும் இப்போ அவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு விவாதம் அப்படின்றது இருக்குது. அப்படின்றதுக்காக தான் அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொன்னோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற மசோதா பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு அதனுடைய விவாதத்திற்கு அனுப்பப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் இது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பு முடிவை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது வேணும்னு நினைக்கிறீங்களா, வேணான்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அவர்களினுடைய நேரடியான கேள்விக்கு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான சீர்திருத்தம். கண்டிப்பாக இது தேவைதான், இந்த நேரத்தில் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு 51.20% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான சீர்திருத்தம் தான், ஆனால் நேரம் தான் சரியானது கிடையாது. மக்கள்கிட்ட நிறைய விவாதங்களை ஏற்படுத்தி அவர்களை புரிய வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த திட்டத்தை மசோதாவை கொண்டு வந்தார்கள் அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பான தேவையான ஒரு சீர்திருத்தம், ஆனால் நேரம் தான் சரியில்லை. கண்டிப்பாக வேணும், ஆனால் நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.30% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மசோதா என்றைக்குமே நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. பன்முகம் கொண்ட நாட்டில் பல நேரங்களில் பல கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது தான் சரி. ஒரே நாடு ஒரே தேர்தல் அக்செப்டபிள் கிடையாது, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு 16.60% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6.9% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு கண்டிப்பாக வேணும், சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கும் அதிகமான மக்கள் 51.2% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மசோதாலாம் சரிதாங்க, அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்திட்டு கண்டிப்பாக செய்யணும், சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25.3%. இந்த ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 75% பேர் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் 25% பேர் டைம் தான் வந்துட்டு இப்போதைக்கு வேணாம், மக்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த டைமும் சரி அப்படின்னு பார்த்தா கூட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.